சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளின் பார்வையில் முதலில் ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக செம்மணி சாட்சியங்களை சிதைத்து அளிக்க முயற்சி, CV விக்னேஸ்வரன் குற்றச்சாட்டு. செம்மணி புதைக்குழி சாட்சியங்களை சிதைத்து அவற்றை அளிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து மனித உரிமை ஆர்வலர்கள் கவலை வெளியிட்டுள்ளதாக தமிழ் மக்கள் கூட்டணியின் பொதுச் செயலாளர் CVK விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் என்பது ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து செம்மணி தொடர்பான செய்திகளுக்குள் அரியாலை மனித புதைகுழியின் புதிய பகுதியில் மண்டையோடு என்ற தொடர்பான புகைப்படம் ஒன்று இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மனித புதைகுழி அடையாளம் காணப்பட்ட அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மேலும் மனித புதைகுழிகள் இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்ட அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட பகுதியிலிருந்து நேற்று மண்டையோடு ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. சித்துபாதி புதைகுழியில் மேலும் 3 எலும்புக்கூடுகள், இதுவரை 45 எலும்பு தொகுதிகள். அரியாலை சித்துபாதி இந்து மயானத்தில் மனித புதைகுழி நேற்று அகழ்வின் போது மேலும் 3 எலும்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன என்ற செய்தியும், செம்மணி புதைகுழி விவகாரத்தில் சர்வதேசத்தின் தலையீடு அவசியம், ஒன்டாரியோ மாகாண அமைச்சர் விஜய் என்ற ஒரு செய்தி, யாழ்ப்பாணம் செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழிகள் மற்றும் இனப்படுகொலை குறித்து சர்வதேச விசாரணை நடாத்த வேண்டும் என்று கோரிக்கை தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இதன் அடிப்படையில் இனப்படுகொலையாளர்கள் தங்களை தாங்கள் விசாரிக்க முடியாது என்பதால் அவசரமான சர்வதேச தலையீடு அவசியம் என கனடாவின் ஒன்டாரியோ மாகாண அமைச்சர் விஜய் தணிகாச்சலம் தனது எக்ஸ் பதிவில் வலியுறுத்தியுள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த ஏனைய செய்திகளுக்குள் மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ள 1000க்கும் மேற்பட்ட வழக்குகள் என்ற செய்தியும், முக்கிய நபர்களின் 488 கோப்புகள் குறித்து விசாரணை ஆரம்பித்த லஞ்சல் ஒழிப்புத்துறை என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சிறைச்சாலையில் உயிரிழந்த தமிழ் கைதிகளுக்கு அஞ்சலி என்றொரு செய்தி, சிறைச்சாலையில் உயிரிழந்த தமிழ் அரசியல் கைதிகளை நினைவு கூறும் வகையில் யாழ்ப்பாணத்தில் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடாத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக குரலற்றவர்களின் குரல் அமைப்பு தெரிவித்துள்ளது என்ற செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் போதைப் பொருளுக்கு அடிமை என்ற செய்தியும், மாகாண சபை தேர்தலில் அனுர அரசு மண்கவும் ஐக்கிய மக்கள் சக்தி சுட்டிக்காட்டு என்ற செய்திகளும் ஈழநாட்டு பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து உட்பக்க செய்திகளுக்குள் பழைய மனித புதைக்குழிகளை தோண்டுவதை கைவிட வேண்டும், அரசாங்கத்திற்கு நாமல் MP அறிவுரை. நாட்டில் நாளாந்தம் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இயல்பாகிவிட்டன. ஆனால் அரசாங்கமோ ஐநா மனித உரிமை ஆணைக்குழுவின் உயர்ஸ்தானிகரை அழைத்து வந்து பழைய மனித புதைக்குழிகளை தோண்டுகின்றது என்று பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் என்ற ஒரு செய்தி, செம்மணி புதைகுழியில் பலர் தாறுமாறாக புதைப்பு, சட்டத்தரணி மணிவண்ணன் தகவல் என்ற ஒரு செய்தி. இந்த செய்தியை விரிவாக பார்க்கின்ற பொழுது, செம்மணி மனித புதைகுழியில் ஒரே தடவையில் ஏராளமானவர்கள் தாறுமாறாக புதைக்கப்பட்டிருப்பதை எங்கள் கண்களால் பார்க்கக்கூடியதாக இருந்தது என சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தெரிவித்தார். செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் பார்வையிட்ட பின்னர் வெள்ளிக்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், யாழ்ப்பாணம் சட்டத்தரணிகள் சங்கம் சார்பிலும் நல்லூர் பிரதேச சபைக்குட்பட்ட மயானத்தில் அகழ்வாய்வு பணிகள் நடைபெறுகின்றன என்ற அடிப்படையில் நல்லூர் பிரதேச சபையின் சார்பிலும் நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். செம்மணி சித்துபாத்தியில் 11க்கு 11 என்ற விஸ்தீரணமான இடத்திலே அகழ்வு பணிகள் இடம்பெற்று சற்று அருகில் உள்ள ஏனைய பகுதிகளிலும் அகழ்வு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலதிகமான இடங்களிலும் அகழ்வு பணிகள் நடைபெறலாம் என்று அனுமானங்கள் காணப்படுகின்றன. மனித புதைகுழிகளில் எலும்புக்கூடுகள் மீட்கப்படும் விதத்தை பார்க்கும் போது 5க்கும் மேற்பட்ட மண்டையோடுகள் ஒரே இடத்தில் காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரே தடவையில் ஏராளமானவர்கள் தாறுமாறாக புதைக்கப்பட்டிருப்பதை எங்கள் கண்ணால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. 40 கடந்தும் மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டு கொண்டிருப்பது மிகப்பெரிய மனித புதைகுழி இந்த பிரதேசத்தில் இருப்பதற்கான அறிகுறிகள் தென்பட வைக்கிறது. உலகம் முழுவதிலும் பல்வேறுபட்ட மனித புதைகள் அகலப்பட்டிருந்தாலும் கூட அவை எல்லாவற்றிலும் இருந்து சற்று வித்தியாசமானதாகவும் சிக்கல் நிறைந்ததாகவும் இந்த மனித புதைகுழி காணப்படுகிறது. இந்த எலும்பு கூட்டு தொகுதியிலே எந்த ஒரு உடைகளும் கண்டெடுக்கப்படாமல் இருப்பதும், சில குழந்தைகளின் எலும்பு கூடுகள் மீட்கப்படுவதும், திட்டமிட்ட கொலை ஒன்று நடைபெற்று புதைகுழிக்குள் புதைக்கப்பட்டிருப்பதற்கான சந்தேகங்கள் வெளியிடப்படுகின்றன.
தடயங்களை சரியாக கண்டுபிடிக்க கூடாதவாறு திசை திருப்பும் விதத்திலும் பல்வேறு நடவடிக்கைகள் சடலங்கள் புதைகுழிக்குள் புதைக்கப்பட்ட போது முன்னெடுக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகம் ஏற்படுகிறது. இந்த அகழ்வு பணிகள் தொடர்ச்சியாக கண்காணிப்பதற்காக சட்டத்தரணிகள் நாங்கள் தயாராக இருக்கிறோம். மிக முக்கியமாக இந்த அகழ்வு பணியூடாக உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடாக இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து படையினரின் திடீர் சோதனையில் 300க்கும் அதிகமானோர் கைது என்ற செய்தியும், தரம் 1 மாணவர்களை சேர்ப்பதற்கான சுற்றறிக்கை கல்வி அமைச்சால் வெளியீடு என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வவுனியாவில் மகாபலி திட்டத்தின் கீழ் 350 ஏக்கர் நிலம் பறிபோகும் அபாயம் என்ற ஒரு செய்தி. அதனைத் தொடர்ந்து பொருளாதார வளர்ச்சியால் எந்த பயனும் இருக்காது ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு என்ற செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து உள்நாட்டு செய்திகளுக்குள் தொழிற்கல்வி எதிர்காலத்தில் தீர்க்கமான பாடமாக்கப்படும் பிரதமர் ஹரணி தெரிவிப்பு என்று ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், அரசியல்வாதிகளை காப்பாற்றுவதற்காக அதிகாரங்களை குற்றவாளியாக்கும் அரசு நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு என்றொரு செய்தி. 6 மாதங்களில் 120.5 பில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டியது மதுவரி திணைக்களம் என்ற செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் ஈழநாட்டு பத்திரிகையில் வாரமலர் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதில் வீரகத்தி தனபாலசிங்கம் அவர்களுடைய மறைந்து ஒரு வருடத்திற்குள்ளாகவே சம்பந்தனை மறந்துவிட்டதா தமிழ் சமூகம் என்ற ஒரு கேள்வியோடு இந்த கட்டுரை காணப்படுகிறது. கலாநிதி ஜொஹான் பெரேரா அவர்களுடைய சர்வதேச ஆதரவுடன் தேசிய தீர்மானங்களை எடுப்பதன் மூலம் நிலைபெறான பயன் விளைவுகளை கொண்டு வர முடியும் என்ற ஒரு தலைப்பில் இந்த கட்டுரை காணப்படுகிறது. ஜதீந்திரா அவர்களுடைய சம்பந்தன் சில குறிப்புகள் என்ற ஒரு கட்டுரையும், ரஞ்சன் அருண் பிரசாத் அவர்களுடைய புத்தக பையுடன் சிறுவன் எலும்புக்கூடு, செம்மணி புதைகுழியில் தோண்ட வரும் எலும்புக்கூடுகள் என்று இந்த செம்மணி தொடர்பான புகைப்படங்களை தாங்கியவாறு இந்த கட்டுரை காணப்படுகிறது. இதில் குறிப்பாக இந்த புதைகுழிகள் என்று சிலது இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதில் யாழ்ப்பாணம் துரையப்பா விளையாட்டு அரங்க புதைகுழி, யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி, யாழ்ப்பாணம் மிருசுவில் மனித புதைகுழி, கிளிநொச்சி மனித புதைகுழி, கிளிநொச்சி கணேசபுரம் மனித புதைகுழி, முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு மனித புதைகுழி, முல்லைத்தீவு 2 முல்லைத்தீவு மனித புதைகுழிகள், மன்னாரில் மன்னார் மனித புதைகுழி, மன்னார் திருக்கேதீஸ்வரம் மனித புதைகுழி, குருநாகல் நிகவரப்பிட்டிய மனித புதைகுழி, ஹம்பகா மினுவாங்கொட வல்பிட்ட அரச பண்ணை, ஹம்பகா எஸ்எல்ல மனித புதைகுழி, ஹம்பகா வவுல் ஹெல்ல நித்தம்புல மனித புதைகுழி, கொழும்பு ஹோகந்தர மனித புதைகுழி, கொழும்பு பொல்ஹொட எரி மனித புதைகுழி, மாத்திரையில் அக்குரச வில்பிட்ட மனித புதைகுழி, ரத்னபுரியில் இறக்குவானே சூரியகந்தை மனித புதைகுழி, மட்டக்களப்பில் களுவாஞ்சிக்குடி மனித புதைகுழி, மாத்தளையில் மாத்தளை மருத்துவமனை மனித புதைகுழி, கண்டி அங்கும்புற மனித புதைகுழி, முல்லைத்தீவில் கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழி, கொழும்பு துறைமுக மனித புதைகுழி மற்றும் இறுதியாக அரியாலை சித்துப்பாத்தி மனித புதைகுழி என்று தமிழ் இனத்தினுடைய இந்த மனித புதைகுழிகள் தொடர்பான விடயங்கள் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கந்தையா அருந்தவ பாலன் அவர்களுடைய உள்ளூராட்சி மன்றங்களின் வினைதிறனான பணிகளுக்கான புதிய உறுப்பினர்களின் பங்களிப்பு என்ற தலைப்பில் ஒரு கட்டுரையும், ஈழத்து நிலவன் அவர்களுடைய இந்திய பெருங்கடலில் சீனாவின் ஃபெல்ட் அண்ட் ரோட் உத்தி என்ற ஒரு தலைப்பில் ஒரு கட்டுரை இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா அவர்களுடைய ஐநா தடுக்க தவறிய ஸ்டெப்டனிகா இனப்படுகொலை 30 ஆண்டின் பின்னரும் உறவுகளை தேடும் போஸ்னியர் என்ற தலைப்பில் இந்த கட்டுரை காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து உள்நாட்டு செய்திகளுக்குள் 2027 ரக்பி உலக கிண்ண வாய்ப்பை இழந்த இலங்கை என்ற ஒரு தலைப்பில் ஒரு செய்தி, சண்முகதாசன் நினைவு பேருரையும் நூல் வெளியீடென்றும் அது தொடர்பான ஒரு புகைப்படமும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. இதனைத் தொடர்ந்த இறுதிப்பக்க செய்திகளுக்குள் நாணய நிதியத்தின் பிடிக்குள் சிக்கிக்கொண்ட அனுர அரசு சஜித் பிரேமதாசா குற்றம் சாட்டு என்ற ஒரு தலைப்பில் ஒரு செய்தியும், சொத்து அறிக்கை சமர்ப்பிக்காத எம்பிக்கள் மீது சட்ட நடவடிக்கை என்ற தலைப்பிலும் இங்கு செய்திகள் காணக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் இன்று புலர்ந்திருக்கக்கூடிய ஈழநாட்டு பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக செய்மதி படம் மூலம் அடையாளப்படுத்தப்பட்ட புதிய பகுதியில் மண்டையோடு நேற்றைய அகழ்வில் அடையாளம்.
செம்மணி மனித புதைகுழியின் செய்மதி படம் மூலம் அடையாளப்படுத்தப்பட்ட புதிய பகுதியில் மண்டையோடு ஒன்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறது என்ற செய்தி தலைப்பு செய்தியாக இருக்கிறது. அதேபோல முற்பக்க செய்திகளுக்குள் பயங்கரவாத தடை சட்டம் செப்டம்பர் முதல் வாரம் நீக்கப்படும் வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத். பயங்கரவாத தடை சட்டம் செப்டம்பர் முதல் வாரம் நீக்கப்படும் என வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்திருக்கிறார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு நேற்று வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், செப்டம்பர் முதல் வாரம் அளவில் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும், அது தொடர்பான வர்த்தமானி விரைவில் வெளியிடப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி காணப்படுகிறது. குறிப்பாக செப்டம்பர் மாதம் ஐநாவிலே இலங்கைக்கு எதிரான அந்த பிரேரணை கொண்டு வரப்பட இருக்கின்ற நிலைமையிலே அது தொடர்பாக அவற்றை சமாளிப்பதற்கான கருத்தாக கூட இது இருக்கலாம். அதே போல நுணாவிலில் மாணவி சடலமாக மீட்பு. நுணாவில் மேற்கில் பாடசாலை மாணவி ஒருவர் நேற்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அதே பகுதியைச் சேர்ந்த 16 வயதுடைய மாணவி ஒருவரை விபரீத முடிவெடுத்து உயிரை மாய்த்திருக்கிறார் என்ற செய்தியும். வடக்கில் 1756 பட்டதாரிகளுக்கு இந்த ஆண்டுக்குள் ஆசிரியர் நியமனம். வடமாகாணத்தில் இந்த ஆண்டுக்குள் 1756 பட்டதாரிகளுக்கும் ஆசிரியர் நியமனம் வழங்கப்பட உள்ளது. அவர்கள் அனைவருமே போட்டி பரீட்சை மூலம் தெரிவு செய்யப்படுவார்கள் என தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும். செம்மணி புதைகுழிக்கு நீதி வழங்க கோரி மேலூரில் நாம் தமிழர் கட்சி ஆர்ப்பாட்டம். இலங்கை செம்மணியில் புதைக்கப்பட்ட தமிழர்களுக்கு நீதி வழங்க கோரி மேலூரில் நாம் தமிழர் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி ஒன்று. அதேபோல சாரதிக்கு திடீர் சுகவீனம் சாதுரியமாக செயற்பட்டதால் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டன. சாகவச்சேரியில் நெகிழ்ச்சி சம்பவம். இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தை செலுத்திய சாரதிக்கு திடீர் சுகவீனம் ஏற்பட்டதை அடுத்து சாதுரியமாக செயற்பட்டதால் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்ட நிகழ்ச்சி சம்பவம் ஒன்று நேற்று முன்தினம் மாலை சாகவச்சேரி பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. இது தொடர்பில் தெரிய வருவதாவது, திருவோணமலையிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த அரச பேருந்து சாகவச்சேரி அண்மித்த போது சாரதிக்கு திடீரென தலைச்சுற்று ஏற்பட்டு உடல் முழுவதும் வியர்வை அதிகரிக்க தொடங்கியுள்ளது. பேருந்தின் ஓட்டமும் தடுமாறி இருக்கிறது. உடனடியாக பயணிகளும் சாரதியை கவனத்திற்கு கொண்டு வர சாரதி உடனடியாக சுதாகரித்துக் கொண்டு பேருந்தை அவ்விடத்திலேயே நிறுத்திவிட்டு ஓட்டுநர் ஆசனத்தில் சரிந்து கொண்டார். இதனால் இடம்பெறவிருந்த பேராபத்து சாரதி மற்றும் பயணிகளின் சாதுரியம் காரணமாக தவிர்க்கப்பட்டது. இதனை அடுத்து பயணிகள் வேறு பேருந்தில் பயணமாக யாழ்ப்பாணத்தை சென்றடைந்தனர். சாரதி மருத்துவ சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற அந்த செய்தியும். மேலும் 3 எலும்புக்கூடுகள் நேற்றைய அகழ்வில் அடையாளம். இதுவரை 45 மனித எச்சங்கள் இனங்காணப்பட்டிருக்கின்றன செம்மணியில் என்ற செய்தியும். செம்மணி புதைகுழியில் ஆயுதத்தை ஒத்த பொருள் மீட்பு என்ற செய்திகள் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் கச்சதீவை விட்டுக் கொடுக்க முடியாது, அரசாங்கம் உறுதி. கச்சதீவை விட்டுக் கொடுக்கும் எண்ணம் இலங்கைக்கு இல்லை என்று வெளியுறவு அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும். வலம்புரி இன்றைக்கு வாரமலராக சங்குநாதம் புலந்திருக்கிறது. சங்குநாதத்திலே செம்மணி புதைகுழி அகழ்வை திசை திருப்ப முனையும் பேரினவாத சக்திகள் என்று அபிமன்யுவினுடைய கட்டுரை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. ஆலடி மாநாட்டிலே ஆலய பிணக்குகளை தீர்க்க ஆணைக்குழு அமைக்க வேண்டும் என்ற தலைப்பிலே ஆலடி மாநாடும், வியாசர் பதில்களிலே காகம் இருக்க பனம் பழம் வீழ்ந்தது என்பது எதுவோ வியாசரை. அண்மையில் ஒரு காணொளி பார்த்தேன். வீதியோர மின்கம்பத்தில் ஒரு பறவை வந்து இருக்கிறது. அந்த கணம் அதிலிருந்த மின்குமுள் ஒளிர்கிறது. உனக்கான நேரம் வரும்போது எல்லாம் சரியாக நடக்கும் என அங்கு வாசகம் இடப்பட்டிருக்கிறது என்று அவருடைய பதில் இருக்கிறது. அதே போல இரணைமடு குளத்தை நம்பியிராது குடாநாட்டில் பாரிய நீர்த்தேக்கங்களை அமைத்தால் என்ன வியாசரே? தமிழினத்துக்கு தெரியாத தண்ணீர் அரசியல் ஒன்று இருக்கிறது. அதை எவராலும் சரி செய்துவிட முடியாது. தொண்டைமானாறு தண்ணீர் திட்டம் 1953ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அதாவது தொண்டைமானாறு கடலுக்கு குறுக்காக தடுப்பணை அமைத்து நீரேரியிலுள் உவர்நீர் இணைவதை தடுத்து அதில் மழை நீரை சேகரித்து அதை விவசாயத்திற்கு குடிநீர் தேவைக்கு பயன்படுத்துவது சிறந்த திட்டம். அந்த திட்டத்தை கையில் எடுக்காமல் நீரில் அரசியல் பேசுவது தேவையான விடயம் அல்ல என்று அவருடைய பதில் அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக தென்னிந்திய திரையுலகில் தகிக்கும் போதை தீ என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல பலருடைய கவிதைகள் கட்டுரைகள் என்று இன்றைக்கு வேறமலரே ஆக்கங்கள் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. சாந்தையூரிவன் ராம்குமார் அவர்களுடைய பாகிஸ்தான் பக்கம் திரும்பும் கழுகின் பார்வை என்ற தலைப்பிலே ஒரு கட்டுரையும், செங்கையாளியான் அவர்களுடைய களம்பல கண்ட யாழ்கோட்டையின் 62வது பதிப்பும், அதேபோல கடற்புறா மரக்கலம் அல்ல மனக்கலம் 2ஆம் பாகம் 157வது பதிப்பும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக சுகமான விடியல் வலம்புரியினுடைய மருத்துவ சூழலில் மாரடைப்பு தொடர்பாக கட்டுரை ஒன்று பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. பி. லக்ஷ்மண் வைத்திய கலாநிதி இருதய வைத்திய நிபுணர் அவர்களுடைய கட்டுரை மாரடைப்பு என்ற தலைப்பிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் புதுக்குடியிருப்பில் தரமற்ற உணவுப் பொருட்கள் அழிப்பு என்ற ஒரு செய்தி. அதேபோல சாகவச்சேரி உப்புக்கணி குளம் விரைவில் புனரமைக்கப்படும், நகரசபை தவிசாளர் தெரிவிப்பு என்ற செய்தியும். ஆசிய பசிபிக் பிராந்தியத்தின் ஆரோக்கியமான பாடசாலையாக யாழ் இந்து கல்லூரி தெரிவு.
ஆசிய பசிபிக் பிராந்தியத்துக்கான ஆரோக்கியமான பாடசாலைக்கான விருதினை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி பெற்றிருக்கிறார்கள். ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் பங்கேற்ற 8000க்கும் மேற்பட்ட பாடசாலைகளில் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் பிரிவில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி முதலிடத்தை பெற்றுள்ளது. இதற்கான விருது வழங்கும் விழா கடந்த ஜூலை 3ஆம் தேதி 2025 அன்று வியட்நாமின் டானாங்கில் உள்ள புல்மன் பீச் ரிசோர்ட்டில் நடைபெற்றது. முன்னதாக யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி இலங்கையின் ஆரோக்கியமான பாடசாலையாக தெரிவு செய்யப்பட்டு ஆசிய பசிபிக் பிராந்திய போட்டியில் நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது. இலங்கைக்கான விருது வழங்கும் நிகழ்வு கடந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி சினமன் லேக் சைட் ஹோட்டலில் நடைபெற்றது. இதன் மூலம் பாடசாலைக்கு 3.5 மில்லியன் ரூபாய் பரிசு தொகையாக கிடைக்கப்பெற்றது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக தெனங்கிழப்பில் மீண்டும் உப்பளம், நிலத்தடி நீருக்கு ஆபத்து, தடுத்து நிறுத்துமாறு கோரிக்கை. சாகவச்சேரி பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட தெனங்கிழப்பு அருகுவழி பகுதியில் மீண்டும் உப்பளம் அமைக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் அது தென்மராட்சி பிரதேசத்தின் நிலத்தடி நீரை பாதிக்கக்கூடும், எனவே அதனை தடுத்து நிறுத்துமாறு கோரிக்கை விடுவிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக தற்துணிவான நடவடிக்கைகளை வடக்கின் ஆளுநர் எடுக்க வேண்டும் என்ற தலைப்பிலேயே ஆசிரியர் தலையங்கமும், ஜூலை சிறைப்படுகொலை தினத்தில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடும் எம்மவர் விடுதலைக்காய் குரல் கொடுப்போம் வாரீர் அழைக்கிறது குரலற்றவர்களின் குரல் அமைப்பு. ஜூலை கலவர சிறைப்படுகொலை இடம்பெற்ற ஜூலை 25ஆம் தேதி சிறைக்குள் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளை நினைவு கூர்ந்து சிறையிலிருந்து விடுவிக்கப்படாத உறவுகளின் விடுதலை வேண்டி அணி திரள்வோம் என குரலற்றவர்களின் குரல் அமைப்பு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. உரிய அனுமதிகள் ஏதுமின்றி எதேச்சீகரமாக கண்டாவளையில் 5G தொலை கோபுரம் அமைப்பு உடன் அகற்றுமாறு பிரதேச மக்கள் போர்க்கொடி. தங்கம்மாப்பாக்குட்டியின் 17ஆம் ஆண்டு குருபூஜை தினம் என்ற செய்தியும், உள்நாட்டு துப்பாக்கியுடன் குர்நாகலில் ஒருவர் கைது என்ற செய்திகளும் காணப்படுகிறது. அதேபோல வலம்புரியினுடைய இறுதிப்பக்க செய்தியாக விசேட சோதனை நடவடிக்கை, 300க்கும் மேற்பட்டோர் கைது என்ற செய்திகள் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரியினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக பேராசிரியர் ராஜ் சோமதேவ சந்தேகித்த புதிய புதைகுழியிலும் மனித சிதிரங்கள் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி என்றவாறு அது தொடர்பான புகைப்படங்கள் தாங்கியவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. செம்மணி புதைகுழியில் மனித சிதிலங்கள் நேற்று அடையாளம் என்ற தலைப்பில் ஒரு செய்தியும், செம்மணி புதைகுழியில் சிறிய கொள்கலன் மீட்பு இராணுவ பயன்பாட்டிற்குரியது என துறைசார் அதிகாரிகள் சந்தேகம் என்ற செய்தியும், செம்மணி புதைகுழிக்கு சர்வதேச நீதி வேண்டும் வலியுறுத்தி இந்தியாவில் போராட்டம் என்று அது தொடர்பான புகைப்படங்களும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து மாகாண சபை தேர்தலை நடாத்துவதில் அரசு துரிதம் என்ற செய்தி, ஹரணி பிரதமர் மாற்றங்கள் இல்லை என்ற தலைப்பிலும் செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. பேருந்து செலுத்தும் போது தலை சுற்று, சாரதியின் சாதுரியத்தால் அசம்பாவிதம் தவிர்ப்பு என்ற செய்தியும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தாக, இப்படி எல்லா பக்கமும் குரல் எழுப்பினாலாவது நீதி கிடைக்குதா என்று பாப்பம் என்று அவருடைய கருத்து இருக்கிறது. இதுதான் உதயன் பத்திரிகையின் முற்பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருப்பவை. இதனைத் தொடர்ந்து உட்பக்க செய்திகளுக்குள் பிரதமராக ஹரணியை தொடர்ந்தும் இருப்பார் வெளிவகார அமைச்சர் தெரிவிப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி, அமெரிக்காவுடனான ஒப்பந்தம் அடுத்த வாரம் சமர்ப்பிப்பு, பிரதி அமைச்சர் அனில் தெரிவிப்பு என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வெள்ளையை கட்டுப்படுத்த 14 முதல் 2 வார வேலை திட்டம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி, தடுப்பு காவல் விதிமுறைகள் போலீசாருக்கு சேலமர்வு என்று அதற்கான புகைப்படம் ஒன்று இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஆசிய ஹாக்கி கிண்ண போட்டி சென்ட் ஜோன்ஸ் மாணவன் தெரிவு என்று அந்த மாணவனுடைய புகைப்படம் ஒன்றும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் ஆரம்பமாகியுள்ள கனிஷ்ட ஹாக்கி கிண்ண தொடரில் 18 வயதின் கீழ் அணியில் பங்கு கொள்வதற்கு இலங்கையிலிருந்து 7 தமிழ் பேசும் இளைஞர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் கொழும்பிலிருந்து 4 தமிழ் பேசும் இளைஞர்களுடன் கண்டியிலிருந்து 2 தமிழ் பேசும் இளைஞர்களும், யாழ்ப்பாணம் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியிலிருந்து மாஸ் எஸ் ஜோன் நதேனியா எனும் இளைஞரும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக அந்த ஹாக்கி கிண்ண தொடரில் பங்கு பெற்றக்கூடிய அந்த அணியினருக்கு எங்களுடைய டாம் தொலைக்காட்சி குழுமம் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய உள்நாட்டு செய்திகளுக்குள், மாகாண சபை தேர்தலை நடாத்துவதில் அரசு துரிதம், அமைச்சர் சந்திர அபேரத்ன தெரிவிப்பு என்ற செய்தியும், கட்டமிடப்பட்ட செய்திகளாக கஞ்சாவுடன் 3 கைது என்ற செய்தி, புதிய தொழிலாளர் சட்டம் தயாரிக்க குழு நியமனம் என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தெற்காசிய உதைப்பந்தாட்ட போட்டி மகாஜன வீராங்கனைகள் தெரிவு என்று அந்த வீராங்கனைகளுடைய புகைப்படம் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தெற்காசிய உதைப்பந்தாட்ட வெற்றிக்கிண்ண போட்டியில் பங்கேற்கும் 20 வயது பெண்கள் அணியில் மகாஜன கல்லூரியின் வீராங்கனைகள் 3 இடம் பிடித்துள்ளனர். லயன்சிகா, சஸ்மி,
எஸ் கம்சியா ஆகிய வீராங்கனைகளே இடம்பெற்றுள்ளனர். இந்த போட்டி பங்களாதேஷில் எதிர்வரும் 11ஆம் தேதி தொடக்கம் 21ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. குறிப்பாக அந்த 3 மாணவர்களுக்கும் அவர்களை வழிபடுத்தியவர்களுக்கும் எங்களுடைய டான் தொலைக்காட்சி குழுமம் சார்பாக நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் உதயன் பத்திரிகையில் சஞ்சீவி நாளிதழ் இணைக்கப்பட்டிருக்கிறது. நிலாந்தன் அவர்களுடைய புதிய உள்ளூராட்சி சபைகள் பழைய சவால்கள் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை. அதனைத் தொடர்ந்து செம்மணி முடிவுறா புதைகுழிகளின் கதை சித்திரவதை என்ற தலைப்பில் ஒன்று காணப்படுகிறது. பாஸ் பெற வந்தோருக்கு ஏற்பட்ட கதி என்ற தலைப்பிலும் ஒரு கட்டுரை இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கௌரி என்ற தலைப்பில் போரின் கவிதைகளின் 19வது கவிதையாக இந்த ஆனந்தி அவர்களுடைய கௌரி என்ற தலைப்பில் ஒரு கவிதையை காணக்கூடியதாக இருக்கிறது. விடத்தல் தீவு மைக்கேல் அவர்களுடைய சிறுகதை நீ விதைத்த வினை என்ற தலைப்பில் இந்த சிறுகதை காணப்படுகிறது. தொடர்ந்து கலாநிதி செல்வ மனோகரன் அவர்களுடைய உள்ளார்ந்த சொற்களின் வழி கசிந்துருகும் இசைவெளி என்று தென்கருணையூர் வெற்றிக்காட்டு பிள்ளையார் இசைப்பாமாலை என்று இந்த கட்டுரை ஒன்று காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து பொன்முட்டையிடும் வாத்து என்ற தலைப்பில் ஒரு கதையும் அதனைத் தொடர்ந்து சிறுவர்களின் கைவண்ணங்களும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. ராகவன் அவர்களுடைய ஊர்ப்பு தினம் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்த உள்நாட்டு செய்திகளுக்குள் 6 மாதங்களில் மதுவரி திணைக்களத்திற்கு ரூபாய் 120.5 பில்லியன் வருவாய் என்ற ஒரு செய்தியும், யாழ் மாநகர சபை பிரதி முதல்வர் யாழ் நகருக்குள் கள்ள விஜயம் என்ற தலைப்பிலும் செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. மகள் வன்புணர்வு தந்தை கைது என்ற தலைப்பில் ஒரு செய்தி இங்கு காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து செய்திகளுக்குள் மோட்டார் சைக்கிள் மீது கும்பல் தாக்குதல் என்ற தலைப்பில் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைதான் உதயன் பத்திரிகையின் செய்திகளாகவும் இன்று புலர்ந்திருக்கக்கூடிய நாளிதழின் செய்திகளாகவும் இருக்கிறது. நிகழ்ச்சியில் சிறிய ஒரு விளம்பர இடைவேளையை தொடர்ந்து இணைந்திருக்கலாம்.